ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். கேட்பது கிடைக்கும், கிடைப்பது நிலைக்கும். சுபம் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எதையாவது நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்போம். உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, என்னோடய வாழ்க்கையிலையும் சரி, இப்போ நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வந்துடாதா, ஒரு சுப மாற்றம் நடக்காதா அப்படின்னு தான். அந்த மாதிரியான சாய் பக்தர்களுக்கு தான் ஒரு 21 நாள் சுப மாற்ற பயணம் அப்படின்னு ஒரு பயிற்சி ஆரம்பிக்கிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நல்ல மாற்றம் வரணும்னா நம்ம எப்போதுமே நார்மலாக என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன பழக்கங்களை உருவாக்கணும்னு யோசிப்போம், அதை செயல்படுத்தவும் செய்வோம். ஆனால் என்ன பண்ணுவோம், எத்தனை நாள் பண்ணுவோம், அதை 3 நாள் இல்லைன்னா 4 நாள், அதுக்கப்புறம் அதை அப்படியே என்ன பண்ணிடுவோம், விட்டுருவோம். சுப மாற்றம் அப்படிங்கிறது சின்ன சின்ன செயல்களோட கூட்டு பலன் தான் இந்த மாற்றம். நம்ம ஒரு விஷயத்தை ரெகுலராக கண்டினியூவாக பண்ணோம்னா தான் நமக்கு இந்த மாற்றம் கிடைக்கும். ஏதோ 2 நாள் 3 நாள் அப்படின்லாம் நம்ம பண்ணிட்டு விட்டுனோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மாற்றம் நடக்காது. இதே தான் அறிவியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து 21 நாள் செய்கிறப்ப நம்ம ஆழ் மனசில் அது பதிஞ்சு நம்ம வாழ்க்கை மாற்றம் திறன் கொண்டதாக மாறுமா. இதே தான் பாபா பக்தர்களுக்கும் சொல்கிறாங்க. நல்ல விஷயங்களை எப்போதும் செய், நல்லதே செய், நல்லதே நடக்கணும். அதே தான் பாபா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பயிற்சியை நம்ம தினமும் ஒரு 5 நிமிடம் செய்யலாம். அதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சுப மாற்றம் வாழ்க்கையில் நிகழும். ஸோ என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவரும் இந்த 21 நாள் சேலஞ்சில் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு நாள் பயிற்சியிலையும் கண்டிப்பாக தவறாமல் கலந்துக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயரத்துக்கு போகணும்னு நாங்கள் சுபம் சேனல் சார்பாக உங்களை கேட்டுக்கிறோம். இந்த பயிற்சியை நம்ம இன்றைக்கி ஆரம்பிச்சிடலாம். ஏன் அப்படின்னா, எந்த விஷயத்தையுமே தள்ளி போகக்கூடாது. அதுவும் இன்றைக்கி வியாழக்கிழமை, பாபாவுக்கு ரொம்ப உகந்த நாள். அதுவும் குரு பூர்ணிமா முடிஞ்ச அடுத்த நாள். மாற்றம், அதாவது சுப மாற்றம் அப்படிங்கிறது உண்மையிலே பாபா ஆசீர்வதிச்சிட்டார் அப்படின்னு தான் நம்ம அந்த நம்பிக்கையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். பாபா ஆசீர்வாதத்தோடு இந்த பதிவை நம்ம தொடங்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாபாவோட நாமத்தை 108 முறை நாம ஜபம் பண்ணிடலாம். அதாவது பாபாவோட ஆசி பெற்றுக்கலாம் நம்ம. அதை முடிஞ்சுட்டு ஆரத்தி பாடல் பாடிட்டு இந்த 21 நாள் பயணத்துக்கான ஃபஸ்ட்டு நாள் பயிற்சியை பார்க்கலாம். தொடர்ந்து பதிவை முழுமையாக கேளுங்க. நாள் 1 பயிற்சியை நல்லபடியாக முடிக்கலாம். வாங்க பாபாவோட 108 நாம ஜெயம் பண்ணலாம். நீங்களும் மனசில் தொடர்ந்து சொல்லுங்கள். ஓம் சாய்ராம், 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 ஓம் சாய்ராம்,
ஓம் சாய்ராம். 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 இதைத் தொடர்ந்து பாபாவோட வார்த்தை பாடல் கேட்டுட்டு 21 நாள் சேலஞ்சுக்கான நாள் 1 பயிற்சி ஆரம்பிப்போம். பதிவை முழுமையாக கலந்துக்கோங்க. மற்ற சாய் பக்தர்களுக்கும் இதை பகிருங்க. இந்த பதிவில் உங்களுக்கு நிஜமாலுமே நீங்கள் இந்த சவால் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஆரத்தி நேரம் நெருங்குது அந்தி மாலை நேரத்திலே நீராஜன ஒளி நிர்மலமாய் புழங்குது பாபாவின் ஆலயத்திலே. சுபமங்கள ஆரத்தி மனதுக்குள் ஓம் சாந்தி. சுபமங்கள ஆரத்தி மனதுக்குள் ஓம் சாந்தி. சீரடி பாபாவை சேவித்த பேருக்கெல்லாம் செல்வங்கள் சேருமையா. யாரவர் என்றாலும் எப்போது வந்தாலும் குறையாவும் தீருமையா. சீரடி பாபாவை சேவித்த பேருக்கெல்லாம் செல்வங்கள் சேருமையா. யாரவர் என்றாலும் எப்போது வந்தாலும் குறையாவும் தீருமையா. பாபாவின் பெயரை சொல்ல பாவங்களை குழியில் தள்ள ஆஹா என்றதிலும் வெல்ல ஆனந்தம் நாளும் கொள்ள. சரணம் சீரடி பாபா சரணம் சந்நிதி செல்ல இதுவே தருணம். சரணம் சீரடி பாபா சரணம் சந்நிதி செல்ல இதுவே தருணம். ஆரத்தி நேரம் நெருங்குது அந்தி மாலை நேரத்திலே. ஒரு நாளும் மறவாத குருவாக நினைப்பவர்க்கு உலகெல்லாம் வசப்படுமே. வருநாள் எல்லாமே திருநாளாய் மாறிவிடும் வழியொன்று தென்படுமே. ஒரு நாளும் மறவாத குருவாக நினைப்பவர்க்கு உலகெல்லாம் வசப்படுமே. வருநாள் எல்லாமே திருநாளாய் மாறிவிடும் வழியொன்று தென்படுமே. பாபாவின் பெயரை சொல்ல பாவங்களை குழியில் தள்ள ஆஹா என்றதிலும் வெல்ல ஆனந்தம் நாளும் கொள்ள. சரணம் சீரடி பாபா சரணம் சந்நிதி செல்ல இதுவே தருணம். சரணம் சீரடி பாபா சரணம் சந்நிதி செல்ல இதுவே தருணம். ஆரத்தி நேரம் நெருங்குது அந்தி மாலை நேரத்திலே. நீராஜன ஒளி நிர்மலமாய் புழங்குது பாபாவின் ஆலயத்திலே. சாயி பஜன் கேட்டபடி சந்நிதியில் நிற்பவர்க்கு சங்கடங்கள் வருவதில்லை. ஓய்வொழிவு ஒன்றுமின்றி உள்ளத்தாலே பூஜித்தாலும் ஒரு குறையும் தெரிவதில்லை. சாயி பஜன் கேட்டபடி சந்நிதியில் நிற்பவர்க்கு சங்கடங்கள் வருவதில்லை. ஓய்வொழிவு ஒன்றுமின்றி உள்ளத்தாலே பூஜித்தாலும் ஒரு குறையும் தெரிவதில்லை. பாபாவின் பெயரை சொல்ல பாவங்களை குழியில் தள்ள ஆஹா என்றதிலும் வெல்ல ஆனந்தம் நாளும் கொள்ள. சரணம் சீரடி பாபா சரணம் சந்நிதி செல்ல இதுவே தருணம். சரணம் சீரடி பாபா சரணம் சந்நிதி செல்ல இதுவே தருணம். ஆரத்தி நேரம் நெருங்குது அந்தி மாலை நேரத்திலே. நீராஜன ஒளி நிர்மலமாய் புழங்குது பாபாவின் ஆலயத்திலே. 21 நாள் சேலஞ்ச் நாள் 1 சொல் சுத்த சவால். நோ நெகட்டிவ் வேர்ட்ஸ். நம்ம வாழ்க்கையும் நம்ம சிந்தனையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணம் என்னன்னு தெரியுங்களா? நம்ம பேசுகிற சொற்கள் தாங்க. நம்ம எப்போதுமே நெகட்டிவாக பேசக்கூடாது, அதாவது எதிர்மறையாக பேசக்கூடாது. என்கிட்ட இல்லை, என்னால் முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது தோல்வி தான் ஆகும், அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை எப்போதும் பேசக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவங்க மேலே கோவப்படக்கூடாது. ஒருத்தவங்கள பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட புறம் பேசக்கூடாது.
இது மாதிரி வன்முறை இல்லாத தூய்மையான வார்த்தையை பேசுகிறது தான் சொல் சுத்தம்னு சொல்கிறாங்க. அதாவது தூய்மையாக பேசுறதுனா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடு சொற்கள் இல்லாமல் முயற்சிக்கிறேன், நல்லதே நடக்கும் போன்ற நேர்மறை சொல்களை பயன்படுத்த தான் சுத்த சொல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நெகட்டிவ் இல்லாத நம்ம பேசுகிறதுன்னு சொல்கிறோம். அந்த பயிற்சி தான் முதல் நாள் பயிற்சி. இந்த சவாலோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட பயன்படுத்துகிற எதிர்மறை சொற்களை விட்டுட்டு நேர்மறையாக டெய்லி வந்து நம்ம நேர்மறையாக பேசணும். என்னால் முடியாது, கிடையாது, தோல்வியாயிடும், அந்த மாதிரி இல்லாமல் முயற்சிக்கிறேன், நல்லது நடக்கும், அந்த மாதிரி மட்டும் யோசிச்சுட்டு செயல்படுத்துறதுக்கான ஒரு மனப்பயிற்சி தான் இந்த நாள் ஒன்றுக்கான பயிற்சி. இதே தான் வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காங்க. இனியா உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்போதுமே வந்து நல்ல சொற்கள் தான் எப்போதும் பேசணும், தீய சொற்கள் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம நாள் 1 பயிற்சியில் நம்ம ஆரம்பித்து அதை செயல்படுத்திகிட்ருக்குறோம். கண்டிப்பாக எல்லோரும் நாள் 1 பயிற்சியில் நல்லபடியாக முடிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிறர் மனசை புண்படுத்துற மாதிரி கடுஞ்சொற்களை பேசக்கூடாது. எப்போதும் நம்ம என்ன பண்ணணும், இனிமையான சொற்களையே பேசணும். அதே தான் சாய்பாபாவும் சொல்கிறாங்க. யாரையும் கஷ்டப்படுத்துறது மாதிரி பேசக்கூடாது, மனசுக்கு இனிமையான சொற்களை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்பாபாவும் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம நல்லது செய்கிறப்போ அதுக்கான ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அது வந்து அந்த வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன் வந்து நம்மளோட சூழ்நிலையையும் நம்மளோட மனசுலையும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். இந்த ரெண்டும் சேர்றப்ப நம்மளோட வாழ்க்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அழகாக மாறும். கஷ்டங்கள்லாம் போயிட்டு மன அமைதி பெற ஆரம்பிச்சிடும். இப்போ மன அமைதி பெற ஆரம்பித்தா அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க தேவையில்லாத குழப்பங்கள்லாம் தானாகவே போக ஆரம்பிச்சிடும். அப்போ தானாக போக ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னாகும், குடும்பத்தில் நல்ல அன்பு வர ஆரம்பிக்கும், உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு உங்கள் மேலே மதிப்பு வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் இயல்பாகவே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இதே தான் வந்து நேர்மறை சொற்களை பேசும்போது தட் இஸ் சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னம்பிக்கையும் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுது. நம்ம பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னா அது நம்மளோட தன்னம்பிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. சாய்பாபா என்னோட இருக்கார், எல்லாம் நன்மைக்கு, நான் வெற்றி பெறுவேன், இறைவன் எனக்கு வழிகாட்டுவார். ஸோ அன்பான சாய் பக்தர்கள்லாம் ஒரு வாரம்லாம் இல்லை, 21 நாள் கண்டிப்பாக நம்ம இந்த சின்ன பயிற்சியை நம்ம முயற்சி செய்து பார்க்கலாம். கோவத்தை வந்து சுத்தமாக கோவப்படாமல், அவசரப்படாமல், ஒரு எதிர்மறை வார்த்தை கூட யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம உறுதி எடுத்துக்கலாம். நம்ம தெரியாமல் வாய் தவறி சொல்லிட்டோம்னா உடனே மனசுக்குள்ளே வந்து நம்ம ஓம் சாய்ராம் மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம அந்த வார்த்தையை வந்து இனிமேல் சொல்லக்கூடாதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதெல்லாம் பண்ணுறதுனால வேறு என்ன நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கனிவாக பேசுகிறோம், ரொம்ப அமைதியாக பேசுகிறோம், பொலைட்டாக பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம பாடிக்குள்ளே வந்து நம்மளோட பிளட் சர்க்குலேஷன்ஸ்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா கரெக்டாக ஆரம்பிக்குது. ரத்த அழுத்தத்தை வந்து இது குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட நரம்பு மண்டலத்தை எல்லாம் அமைதிப்படுத்தி என்ன ஆகுது, நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அன்பான சாய் பக்தர்கள் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட் டே சேலஞ்சில் சொல் சுத்த சவாலை தொடர்ச்சியாக பின்பற்றுவோம். எந்த நெகட்டிவ் வேர்ட்ஸும் பேசக்கூடாது, ஒன்லி பாசிட்டிவாக மட்டும் பேசணும். கண்டிப்பாக சாய் பக்தர்கள் இந்த சேலஞ்சை ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இந்த சேலஞ்ச் உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட குணத்திலையும் வாழ்க்கை பாதையிலையும் அது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு போகும். கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்கும் சுப மாற்றமாக இருக்கும்னு நம்புகிறோம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.